கென் எனக்கு வந்து ஒரு பப்ஜி ஃப்ரெண்டு. நாங்கள் 2 பேரும் பப்ஜி ஆடுவோம். எப்படியாவது க்ளோஸ் ஆகணும் அவங்க கூட. சாரா ஒரு நாள் வர சொன்னார் அவர் கேரவனுக்கு. வர சொல்லி பேசிட்டு சாப்பிடு அப்படின்னாரு. 2 பேரும் உட்காந்து சாப்பிட்டோம். சாப்பிட்டதுக்கப்புறம் கொஞ்சம் அப்படியே பேச ஆரம்பிச்சார். உனக்கு என்ன விளையாட பிடிக்கும், என்ன பண்ணுவேன் அப்படி இப்படின்னு ஆரம்பிச்சாரு. அண்ணா சொன்ன மாதிரி பப்ஜி எங்களை இணைத்தது. பப்ஜி இணைத்ததன் மூலம் அப்படியே நல்ல கிரிக்கெட்டு அப்படி இப்படின்னு ரொம்ப அட்டாச் ஆகிட்டோம் நானும் சார்லாம். என்னன்னா கேம்ஸ் தான் எப்பயுமே டக்குன்னு க்ளோஸ் ஆகும் 2 பேரை. அதனால அவன் பப்ஜி விளையாடுவான்னு எனக்கு அப்போ அவ்வளோ பெருசாலாம் விளையாட வராது. சரி இவன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லி நானும் விளையாடுவேன். அவர் தான் எங்கள் பப்ஜி டீம் லீடர். அது என்னது எம்ஓபியா மோஸ்ட் வேல்யூபிள் பிளே. அது எப்பயுமே கென்னு தான். அப்படிதான் கென் எனக்கு நெருக்கமானாப்ல. Father and son அது is a exact role in the film and he is super supportive. Like இவன் சொன்ன மாதிரி ரொம்ப நிறைய ப்ராம்ப்ட் எல்லாம் பண்ணி காமிப்பார் சீன்ல எல்லாம். கென் என் சன் மாதிரின்னு சொல்லுவேன். அப்புறம் தான் லப்பர் பந்து படம் வந்தது. அதுல சொல்லுவாங்க அது என்ன மாதிரி, தயவு செஞ்சு இல்லைன்னு கூட சொல்லிடுங்க, ஆனா மாதிரின்னு சொல்லாதீங்க அப்படின்னு ஒரு டைலாக் வந்தது அந்த படத்துல. கென் சன் தான். அண்ட் கொஞ்சம் கொஞ்சமா பழகி அஃப்கோர்ஸ் அதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாம் தெரியும் அசுரன் வந்தது. தென் ஹிஸ் ஜேர்னி வாஸ் டிஃப்ரெண்ட். கென் வந்து என்கிட்ட இந்த படம் இப்படி ஒரு படம் எடுக்க போறேன் சார் அப்படின்னு ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து சொல்லும் போது எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது. ஏன்பா இவ்வளோ ஏன் அவசரப்படுற, இவ்வளோ சின்ன வயசுல இப்போ ஏன் எடுக்கிற, இன்னும் நல்லா ஒரு 2-3 வருஷம் அசிஸ்டன்டேட்டராக வேலை பண்ணு, கற்றுக்கோ, இன்னும் நிறைய நீ நல்லா எடுக்கலன்னு சொல்ல, நல்லா எடுப்ப, அதை விட இன்னும் நல்லா எடுக்கலாம்ல, இன்னும் கொஞ்சம் கற்றுக்கிட்டா வெயிட் பண்ணுன்னு சொன்னேன். இல்லை சார் எடுத்துருவேன் அப்படின்னா. அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாகவும் அவ்வளோ ஒரு ஆம்பிஷியஸாகவும் இருக்கிற ஒரு பையனை அதுக்கு மேலே எனக்கு டிஸ்கரேஜ் பண்ண மனசு வரல. சரிப்பா ஆல் தி பெஸ்ட் குட் லக்னு சொல்லி நான் அனுப்பிட்டேன். உண்மைக்கும் நான் வந்து இந்த அளவுக்கு வந்து படத்தை எடுத்து இப்படி நிறுத்திடுவான் அப்படின்னு அன்னைக்கு நான் நிஜமாவே நம்பலை. ஆனால் கென் யூ ப்ரூவ் மீ ராங். எப்படி அசுரன் அப்போ இந்த பையன் வேணான்னு நான் சொன்னது தப்பாச்சோ, அதே மாதிரி இந்த படத்தை நீ எடுத்துருவானாங்கிற என்னுடைய சந்தேகமும் தப்பானதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்டு முன்னாடிலாம் நான் 2001-2002 லான்ச் ஆகும்போதெல்லாம் நம்மளோட முன்னாடி இருக்கிற சீனியர்ஸ் அவங்கள பார்த்து கற்றுக்கணும், அவங்க எப்படி நடந்துக்கிறாங்கன்னு கற்றுக்கணும், அவங்க எப்படி பக்குவமாக நடந்துக்கிறாங்கன்னு கற்றுக்கணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. பட் இப்போ மாறிடுச்சு எல்லாமே. ஆக்சுவலாக ரொம்ப நாள் யங்ஸ்டர்ஸ் வெயிட் பண்ணுறது இல்லை. நெக்ஸ்ட் இருக்கிற ஜென்ரேஷன் வந்து 20 to 25 டப்புன்னு அடிச்சு நேராக போயிடுறானுங்க. நாங்கள் தான் டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்கிறத இனிமேல் நெக்ஸ்ட் ஜென்ரேஷனை பார்த்து கற்றுக்கணும். அது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயமா இருக்கு. இப்போ யோசிச்சு பார்க்கும்போது அடடா நம்ம ஒரு 16 வயசுலேயே வந்துட்டோம், நம்ம நிறைய டைம் வேஸ்ட் பண்ணிட்டோமோ, ஸ்லோவாக பண்ணணும் மெதுவாக பண்ணணும், நிறைய டைமை வேஸ்ட் பண்ணிட்டோமோங்கிற ஒரு ஃபீலிங்கை கொடுத்துட்டீங்க கென்.